லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வீடு வாங்கும்போது மண் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி செம்மண் மணல் மாதிரி இருக்கிற இடத்துல வாங்கினா பில்டிங் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குன்றதை பார்த்தோம். அப்படி மண் சரியில்லாத இடம், களி மண், தண்ணியை வந்து உரியாத இடத்துல பில்டிங் வாங்கினா பில்டிங்கில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்ன்ட்டு பார்க்கலாம். மண் நல்லா இருக்குன்றதையும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு தண்ணி வந்து சால்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. சால்ட் அதிகமாக இருந்தால் அதுவும் பில்டிங்க்கு ரொம்ப எஃபெக்டை ஏற்படுத்தும். இந்த வீடை சுற்றி பாருங்கள், எவ்வளோ தண்ணி நிற்கிது ட்ரை ஆகாமல். இந்த தண்ணியால் பில்டிங் எவ்வளோ வீக் ஆகுதுன்ட்டு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில். வீட்டுடைய பேஸ்லேருந்து ஃபுல்லாக ரூஃப் வரைக்கும் டேமேஜ் பண்ணிடும். தயவு செஞ்சு வீடு வாங்கும்போது களிமண் இருக்கிற இடத்துல வாங்காதீங்க. தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாது. வாங்கும்போது அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. கரெக்டான பில்டர்கிட்ட கன்சல்டிங் பண்ணி கரெக்டாக வாங்குங்க. வீடு வாங்கும்போது முக்கியமாக மழை காலத்தில் போயிட்டு அந்த ஏரியாவில் சுற்றி தண்ணி எப்படி நிற்கிதுன்னு பாருங்கள். ஒரு சில பில்டர் வந்து நமக்கு வீடு விற்றா போதுன்னு சொல்லிட்டு எப்படின்னா கஸ்டமரை ஏமாற்றி இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டி விற்றுறாங்க. அந்த மாதிரி வாங்கினவுடனே கஸ்டமர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். தண்ணி போகாத ஜேசிபி வச்சு அந்த இடத்த கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க.